கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் ஒரு வார்த்தையோடு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு சரீர பலவீனத்தினால, சுகவீனத்தினால, இல்லை வியாதியினால கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்படுகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாய் விளங்கும். எல்லா சமயத்திலும், எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும், எல்லா பலவீனத்திலும், எல்லா வியாதியிலும் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு இருக்கும். அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி நீங்க நல்லா இருப்பீங்க. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஜெயம் உள்ளதாக இருக்கும். இயேசுவின் ரத்தத்தில் இருக்க ஜெயம், இயேசுவின் ரத்தத்தில் இருக்கும் வல்லமை, கிறிஸ்து இயேசு உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உங்க தலையின் மேல இருக்கிறதுனால ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் சரீரத்தை தொடும் எல்லா விஷக்கிருமியும் இயேசுவின் நாமத்தினால சாகிறது. உங்கள் சரீரத்தில் உள்ள எல்லா தசையும் நரம்பும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று தேவன் உண்டாக்கினாரோ, தேவன் நினைத்தாரோ, அது அவ்வாறே இயங்கும். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு பலவீனமாக இருக்கீங்கன்னா அந்த இடத்துல கையை வச்சு சொல்லுங்க வாயினால, இந்த சரீரத்தை தொடும் எல்லா விஷக்கிருமியும் இயேசுவின் நாமத்தினால சாகிறது. என் சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. என்னுடைய சரீரத்தை தொடுகிற எல்லாமே அது கிறிஸ்துவோடையதாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர பிசாசுக்கு என் சரீரத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். காட் பிளஸ் யூ.